திரு ரவி, சமீப காலமாக அந்த பிள்ளையார் கோயில் பக்கம்தான் தீபம் ஏற்றிட்டு இருக்காங்க. திடீரென்று தீபத்தூணில் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய சூழல் ஏன் உருவாச்சு? காலகாலமாக நீதிமன்றத்தில் ஒரு பரேட் நடத்துவாங்க. தமிழ்மணி ஐயாவுக்கு தெரியும். அந்த பரேடு இன்றைக்கும் நடக்கும். எதுக்கு நடத்துவாங்கன்னா, இந்த இடம் எங்களுடையது அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு பரேட் நடக்கும். நடக்கும்ல சார்? புரியல. என்ன நீதிமன்றத்தினுடைய இடம் இது எங்களுடையதுன்னு சொல்லி 5 வருடத்துக்கு ஒரு முறையோ 3 வருடத்துக்கு ஒரு முறையோ ஒரு பரேடு நடக்கும். பரேட் நடக்காது சார். ஒரு 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 அறிவிப்பு வரும், ஒரு போர்டு வருமா? போர்டு வச்சிருப்பாங்களா? வேற மாதிரி சொல்றீங்க. இல்ல, எனக்கு நீங்க சொன்னீங்க கேட்ட பூட்றோம். சார், நீங்க சொல்ல வர்றது பரேட் இல்ல. சரி சரி. ஹைகோர்ட்லயே வருஷத்துக்கு 1 ஜூன் அன்னைக்கு கேட்டை பூட்டிடுவோம். போலீஸ் ஸ்டேஷன் கேட் பூட்டுவோம். மெயின் கேட் யாரும் உள்ள வரக்கூடாது, பிரைவேட்னு காமிக்கிறதுக்கு. வெரி குட். ஓகே, நான் மாற்றி சொல்லிட்டேன், கரெக்டாக சொல்லிட்டேன். இப்போ அந்த கேட்டு போட்டால் என்ன, போடாட்டி என்ன சார்? நம்ம இந்திய நாட்டில் இருக்கிறோம், ஜனநாயகத்தில் இருக்கிறோம், நீதிமன்றத்தை மதிக்கிறோம். எதுக்கு இன்றைக்கும் அதை பண்ணுறாங்க? ஏன் இன்றைக்கும் அது ப்ரைவேட்டுன்னு சொல்லணும்? அது என்ன நம்பிக்கை? மூட நம்பிக்கை மாதிரி இருக்கே அப்படின்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்க. இதுதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு அந்த நீதிமன்றம் எடுத்து சொல்லும். அது மாதிரி தான் முருகனுக்கு ஒரு ஆர்த்தி காட்ட போகிறாங்க. அந்த ஆர்த்தி காட்டும் அந்த நேரத்தில் அந்த ஏரியா சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் முருகன் தெரிவதற்கு வாய்ப்பில்லை. ஏற்றாங்கன்னு சொல்கிறதுக்கு தான் ஒரு ஜோதியை மேலே ஏற்றுவாங்க. எப்போதுமே சிம்பாலிக் தான் இது. கோர்ட்டுக்கு சொன்ன சிம்பாலிக் தான் நான் இதுக்கும் சொல்ல வர்றேன். எதுக்கு கோர்ட்டுக்கு போனேன்னா, அதுதான் பெஸ்ட் வே ஆஃப் சேயிங். மூட நம்பிக்கைன்னு நீங்கள் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த நம்பிக்கையை கொடுப்பது, நான் இந்த இடத்துல ஏற்றுறேன், அது இங்கே சைடில் ஏற்றிக்கோங்களேன் அப்படின்னு சொன்னால், நாளையிலேருந்து ஜார்ஜ் கோட்டையில் தான் கொடி ஏற்றணுமா, சட்டமன்றத்தில் ஏற்றினா தான் கொடியா, பக்கத்தில் ஏற்றிக்கலாமேங்கிற அளவுக்கு நம்ம இறங்கினோம்னு வச்சுக்கோங்க. அது இல்லை. வழிமுறையே அப்படியே தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். துப்பினவனை பற்றி கவலையே இல்லை சார் எனக்கு. மன்னிச்சவனும் தண்டித்தவனும் தான் என் பிரச்சனை. வினையை பற்றி எனக்கு கவலை இல்லை. இவன் தான் கண்டுக்காமல் போயிட்டான்ல, அவன் ஏன்டா அடித்தான்? வினை பற்றி கவலை இல்லை, அதுக்கு எதிர்வினைக்கு தான் எனக்கு பிரச்சனைன்னு நம்ம பேசணும்னா இந்த வாரத்துக்கு நான் வரல. இன்னைக்கு வைணவர்கள் கொண்டாடுகின்ற கார்த்திகை தீபம், எனக்கு ஒரு நிமிஷங்க. கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது பொதுவாகவே எந்த ஒரு ஹிந்து பண்டிகையும் எந்த வேதங்கள் எல்லாம் கடைபிடிக்கிறீங்களோ அதன் அடிப்படையில் வரும். சிலருக்கு ஆவணி ஆகட்டும் அந்த டைமில் வரும், சிலருக்கு ஆவணி ஆகட்டும் இந்த டைமில். அது வேத. ஸோ நேற்றுக்கு நான் ஏற்றலையா, நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கிறீங்களா, ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நான் ஏற்றிட்டேன்னா ஆண்டவன் இருக்கான் காட்டிட்டேன், ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளவுதான் எனக்கு இருக்கிற விஷயம். அடுத்தது கேள்வி ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி பீஸ் கமிட்டி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஐயா கூட ஒரு 2005 பற்றி சொன்னார். அப்போ கூட அங்கே ஏற்றுவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் அந்த பீஸ் கமிட்டியோட ரிப்போர்ட்டே 2005 வந்தது. எங்கேயுமே இஸ்லாத் சகோதரர்களோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களோ இங்கே ஏற்றக்கூடாதுன்னு சொல்லலை. ஏன்னா அதனால் அவங்களுடைய மதத்துக்கு எந்த விதத்துலையும் அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. நான் சொல்கிற புரியுங்க. நான் மசூதியை மூடுவேன் என்று சொன்னால்தான் அவங்களுக்கு பிரச்சனையை ஒழிய, நான் தீபம் ஏற்றுவேன்ங்கிறதுல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை, நான் பொதுவாகவே வரேங்க. நான் பொதுவாகவே வரேன். ஸோ வினை எங்கே தொடங்கிச்சு அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல நான் நவாஸ் கனி ஐயா போனதுலேருந்து வினை தொடங்கியது என்னை பொறுத்தவரை. இந்த வினை எதனால் வந்தது? அங்கே நான் பிரியாணி சாப்பிட்றேன், வாட் எவர் இட் இஸ்லேருந்து வர ஆரம்பிச்சிது. 2 RSSகாரங்க வந்திருக்காங்க, எங்கேருந்து ஏதோ ஒரு நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. வந்துட்டு இங்கே கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும். தமிழகம் அமைதி பூங்கா, இந்த அமைதி பூங்காவில் கலவரம் ஏற்படுத்தணுங்கிறதுக்காகவே 2 பேர் வந்திருக்காங்க. இவ்வளோ பெரிய தகவல் உளவுத்துறை கையில் இருக்குன்னா அந்த 2 பேரை எப்போ வேணாலும் பிடிச்சி உள்ளே போட்டிருந்துருக்கலாம். RSS கூட்ட உடனே வந்துடுவாங்க ஜெயிலுக்கு, ஒன்றும் குழப்பமே கிடையாது, தகராறுலாம் பண்ண மாட்டாங்க. இப்படியெல்லாம் ஒரு திரிபுகளை நாம் பேசணும்னு தொடங்கினா, என்னுடைய கேள்வி, அந்த இடம் ஒரு கோவில், அதுக்குன்னு ஒரு அதுக்குன்னு ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டு மீனாட்சி, மதுரை மீனாட்சியோட இருந்தது, இல்லை தனியாக போர்டுன்ட்டாங்க, எல்லாமே விட்டுருங்க. அந்த போர்டு சொல்லாமல் அறநிலையத்துறை எதற்காக நேற்றுக்கு தீபம் ஏற்ற வேண்டும்? கோர்ட்டை விட்டுருங்க. கோர்ட்டுங்கிறது நம்ம மத்தியஸ்தத்துக்காக போனோம். அந்த நீதிபதிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுச்சு. நான் சொன்ன டேட்டில் நீ பண்ணலையா, நான் எப்படி பாடுறேன் காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டார். விட்டுருங்க, அவரை மன்னிச்சு விட்டுருங்க. போர்டு தானே சொல்லணும். கோவிலினுடைய எந்த சமஸ்தானமோ எந்த இதுவோ ட்ரஸ்டோ போர்டோ அவங்க தான் சொல்லணும் யார் ஏற்றணும் எங்கே ஏற்றணுங்கிறத. அதை செய்ய வேண்டிய வேலை மட்டும்தான், அதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டிய வேலை மட்டும்தான் அறநிலைத்துறைக்கு.
இந்த தீர்ப்பை வச்சுட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். 70 ஆண்டு காலமாக எனக்கு கவர்னர்னா ஆட்டுக்கு தாடின்னு சொல்லி கொடுத்தாங்க. இல்லைங்கண்ணா, நாட்டுக்கு தாடிங்கிறத நாட்டுக்கு நாடிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையான ஆட்டுக்கு தாடி யாருன்னா அறநிலையத்துறை. அவங்களுடைய வேலை அந்த போர்டு என்ன சொல்லுதோ, அரங்காவலர், இன்ஃபேக்ட் 90% அரங்காவலர்களே தேர்ந்தெடுக்காம விட்டாங்க. அரங்காவலர் என்ன சொல்றாரோ அதை செய்ய வேண்டிய காரியகர்த்தாக்கள் தான் அவங்க. அதை மீறி மனு போடுவதற்கோ எதிர்மனு போடுவதற்கோ அவங்களுக்கு வேலை இல்லை. நம்பர் 1. 2வது 144 போட்டாங்க. நேற்றுக்கு வருவோம். இன்னைக்கு நல்லது நடந்துருச்சு, இந்தியர்களுக்கு என்ன நியாயம் கிடைக்கணுமோ அது கிடைச்சிருச்சு. நேற்றுக்கே வருவேன். 144 ரூல் இருந்ததுன்னா 2 மனிதன் போகக்கூடாதா? 4 மனிதர்கள் போகக்கூடாதா? 144 ரூல்னா அவன் வீட்டில் படுத்துக்கணும்னு அர்த்தமா? 144 கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை வச்சுட்டு ஒரு 10 பேர் நான் போய் ஏற்ற போறேன்னு சொல்றான். நீங்க என்ன சொல்லலாம்? 10 பேர் அப்படி வராங்கல்ல, நான் சொல்லிடுறேன். 10 இல்லைங்க, கோர்ட்ல இருந்து 10 பேர் ஏற்றவன் வர்றா. 144 போட்டிருக்கீங்க. உங்களுடைய 144 பின்னாடி பயங்கர நியாயம் இருக்கு. ஏன்னா பயங்கர கலவரம் வெடித்து எல்லா பக்கமும் ஒரே இந்த பக்கம் சாவு அந்த பக்கம் சாவுலாம் நடக்க போகுதுன்னு வச்சுப்போம். அமைதி பூங்கால நடக்க போறதில்லை, இருந்தாலும் வச்சுப்போம். அவன் 10 பேர் வர்றதில்ல, நீ 3 பேர் அனுப்பிச்சு நீ வேலையை செய். கோர்ட் ஆர்டர் வச்சிருக்க, நீ போய் அங்கே ஏத்திட்டு வா. 144 எப்படி தடுக்கும்? அதை ஏற்றுவதால் ஒரு கலவரம் வருமானா நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. ஐயா, இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கா? இல்ல. பீஸ் கமிட்டிங்கிறது ஏற்கனவே உட்கார்ந்து முடிவு பண்ணிருக்கிறது. பீஸ் கமிட்டிங்கிறது பல பிரச்சனைகள் வந்து தான் பீஸ் கமிட்டி போட்டிருந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் நான் ஒண்ணே சொல்றேன். இப்போ கூடங்குளம்ல ஒரு அணு நிலையம் கொண்டு வர்றாங்க. அவங்க கூப்பிட்டு சில கருத்துக்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்குங்க, ஒரு சிதைவு வந்ததுன்னா இப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம மக்கள் கேட்டவங்க சொல்றதில்ல, அவர்களாகவே ஒரு எச்சரிக்கை கருத்து சொல்லுவாங்க. அப்படித்தான் நீங்க 2 பேர் கலவரத்தில் இருக்கான், வெட்டிட்டு சாவாங்கிறதுக்காக தான் அமைதி இது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏற்படக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தோடையும் கூட விளக்கங்கள் சொல்வதற்காக கூட ஏதாவது இருந்தா இப்பவே பேசுங்கிறதுக்கு கூட முன்னெச்சரிக்கையாக செய்யலாம். அதுல எந்த தப்பும் கிடையாது. சாரே ஜஹாசே அச்சான்னு எனக்கு சொல்லி கொடுத்த எனக்கு இக்பால் இருக்கான் பாருங்க, அவனை நான் இந்தியனாகத்தான் பார்த்தேன். அதே மாதிரியே ராமர் கோவிலில் அஸ்திவாரத்தின் ஆவணங்களை கொண்டு வந்து இது கோவில் சொன்ன ஒரு இஸ்லாத்தவன் இருக்கான்னு பாருங்க, அவனையும் நான் இந்தியனா தான் பார்த்தேன். ஏன்னா இவங்க 2 பேருமே, அதாவது இந்த கேரளால இருந்து வந்த அந்த இஸ்லாம் சகோதரர் நீதிமன்றத்தின் முன் வைத்ததை வைத்து தான் ராமர் கோவில் பிரச்சனைக்கு தீர்வே வந்தது. இந்த ராமர் கோவில் இந்த ராமர் கோவில் பிரச்சனை வரேன். ஏன்னா எனக்கு அங்க கனெக்ஷன் இருக்குல்ல, எனக்கு பராசரன் வந்தார்ல. ராமர் கோவில் விவாதம் நடக்கும் போதும் இந்த திருப்பரங்குன்றம் பேசப்பட்டது. இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, ராம் ஜென்ம பூமின்னு ஒன்று இந்தியாவில் தொடங்குவதற்கு காரணமே மிக அமைதியாக தமிழ்நாட்டில் நடந்த ஒரு விஷயம். இவர்களால் அமைதியாக நடத்த முடியும் போது நாமையே பண்ணக்கூடாதுன்னு தான் ராம் ஜென்ம பூமியே வந்தது. அங்கேயும் தமிழ்நாடு தான் நெடுக்காட்டாக இருந்தது. அப்கோர்ஸ் அப்பெல்லாம் காமராஜ் ஐயா இருந்தார். அதற்கு பிறகு நீங்க இந்த பீஸ் கமிட்டி அப்படிங்கிற மேனரை வச்சு தமிழ்நாடு அச்சப்படுது, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துரும், அதுக்கு நம்ம சம்மதித்து போக வேண்டியது. இங்க பாருங்க, ராம் ரவிக்குமாருங்கிறவர் எந்த ஊர்ல பிறந்தாரு, எந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்தாருங்கிறத பத்தி எனக்கு அக்கறை இல்லை. அவர் வாக்கு சாவடி மாதிரி போட்டாதான் எனக்கு பிரச்சனை. அவர் பிரச்சனைக்கு ஒரு இடத்துல தீர்வு கிடைக்கணுங்கிறதுக்காக வந்தாருன்னா அதில் எந்த தப்பும் கிடையாது. அவராக இருக்கட்டும், டிஆர் ரமேஷாக இருக்கட்டும், எம்ஆர் வெங்கடேஷனாக இருக்கட்டும், ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் ஐயா தான் இந்த தீர்ப்பு கொடுத்துருப்பாரு நீங்கள் நினைக்கிறதே தப்பு. ஒரு நீதிபதி அவர் ஜேம்ஸாக இருந்தாலும் இஸ்மாயிலாக இருந்தாலும் இதே தீர்ப்பு தான் வந்திருக்கும். ஏன்னா ஆவணங்களை வைத்துக்கொண்டு தான் ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுப்பானே ஒழிய பிறப்பு பர்த் சர்டிஃபிகேட் வச்சு கொடுக்கறது கிடையாது. பேரை வைத்துக் கொண்டு முடிவு பண்ணாதீங்க. சோ அந்த நீதிபதி யாராக இருந்திருந்தாலும் இதே தீர்ப்பு தான் வந்திருக்கும். ஏன்னா எனக்கு நீதிபதியா பார்க்க தெரியும். உங்களுடைய கேள்வி என்னன்னா, ஒரு தீர்ப்பை வைத்துக்கொண்டு முடிவு செய்யக்கூடாது ஸ்டாலின் ஐயா சொல்றாரு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு நீதிமன்றம் தலையிடக்கூடாது ஸ்டாலின் ஐயா சொன்னாரா இல்லையா? என்னுடைய கேள்வி, மணிப்பூர்ல ஒரு 2 பெண்ணுக்கான வீடியோ பிரச்சனை வந்தது. அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். பாராளுமன்றம் முடக்கப்பட்டது. அந்த இடத்துல கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, மத்திய அரசை பார்த்து கேட்குது, நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களா இல்லை நான் வரட்டமான்னு கேட்குது. அப்போ ஸ்டாலின் ஐயா என்ன சொல்லிடணும், இந்த பாருங்கள், சட்டம் ஒழுங்குங்கிறதெல்லாம் மாநிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நீதிமன்றம்லாம் அதுக்கு வரக்கூடாது சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? எப்போதுமே எனக்கு கரெக்டுனா அது ஊருக்கு கரெக்டு, எனக்கு தப்புனா அது உலகக்கே தப்புங்கிற மாதிரி ஒரு பேசுவீங்கன்னா ரொம்ப தப்பாயிடும். நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னேன், மேட்டூர் டேம், ஒரே ஒரு கேள்வி கேட்டுறேன் சார், ஜூன் 12ஆம் தேதி திறந்தாதான் மேட்டூர் டேமில் தண்ணி வருமா?
அது இது ஒரு மரபுன்னு சொல்றீங்கல்ல இல்ல சார், பாருங்க. அதுக்காக தான் இல்ல பாருங்க, நீங்க நான் மரபுன்னா அந்த நாள்ல இருக்கிறது தானே மரபு. நானும் திரும்பவும் சொல்றேங்க, அந்த நாள்ல நடக்கணும், நேத்துக்கு தான் நடக்கணும். ஆண்டவன் உங்களுக்கு வேதம் பீதியா எப்படி பிரியும்னு தெரியாதனால இன்னைக்கு நடந்தது நீங்க அடுத்த நாள் நடந்ததா பாக்குறீங்க. இல்ல, ரொம்ப கரெக்டான நாள்ல தான் நடந்திருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்ல. கேள்வி என்னன்னா, மேட்டூர் டேம ஜூன் 12ஆம் தேதி தான் திறப்பேன்னு எதுக்கு நிக்கணும்? இதெல்லாம் வழிமுறையாக வருகிறது. சின்ன சின்ன விஷயங்களுக்கே வழிமுறை இல்ல. அது நாள் பார்த்து, இது நட்சத்திரம் பார்த்து. பெரிய வித்தியாசம் இருக்கு. அது நாள் பார்த்து, இது நட்சத்திரம் பார்த்து. இல்ல, ஒரே ஒரு வித்தியாசம் சொல்லிடுறேன். உங்களுக்கெல்லாம் கிரிகோரியன் கேலண்டருங்கிறது என்னன்னா நாள் பார்க்க தான் தெரியும், எங்களுக்கு தான் நட்சத்திரம் பார்க்க தெரியும். காரணம் என்னன்னா இதுவும் அதுவும் ஒன்றல்லங்கிறத எங்களுக்கு நட்சத்திரம் பார்த்து சொல்ல தெரியும். நன்றி சார். அதனால ஒண்ணு சொல்றேன், அந்த ஜூன் 12 திறக்கணுங்கிறதுக்காக நீங்க ஒரு 2 வருஷம் முன்னாடி திறந்து கிராப் இன்சூரன்ஸே பண்ணாம அதை வைத்துக் கொண்டு நிலத்துல பயிரிட்டு செத்தவன் ஜாஸ்தி. சோ என்னைக்குமே ஒரு வழிமுறையை கிண்டல் பண்ணாதீங்க. அது அன்னைக்கு நடக்கணும்னா அன்னைக்கு நடந்தாதான் நல்லது. என்னுடைய பர்த்டேவை என்னைக்கு வேணாலும் நான் கொண்டாடலாம், அன்னைக்கு கொண்டாடினா தான் எனக்கு பர்த்டே அர்த்தம். அதுல எந்த தப்பும் கிடையாது.